வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேப்சிகம் மசாலா பார்க்க போகிறோம். இந்த கேப்சிகம் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து இன்னைக்கு 200 கிராம்ஸ் ஆஃப் கேப்சிகம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் எடுத்து ஸ்கொயராக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை, ஒரு சின்ன தக்காளி பழத்தை ஸ்கொயராக நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவு போல் கார்லிக் ஜிஞ்சரை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க நாம் இந்த கேப்சிகம் மசாலாவை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ரொம்ப வறுக்க தேவையில்ல. டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு வந்தால் மட்டும் போதும் நம்மளுக்கு ஆனியன். பாருங்கள், ஆனியன் சேர்த்து 1 மினிட் போல் நான் நல்லா ஸ்டீர் பண்ணிட்டு விட்டுட்டு இருந்தேன். ஆனியன் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு நம்மளுக்கு சாத்தி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுமே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து கேப்சிகத்து கூட நம்மளுக்கு ஜிஞ்சர் கார்லிக் நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். கேப்சிகத்து கூட நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால நான் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணுறேன். சில பேர் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, எனக்கு பிடிக்கும் கேப்சிகம் ப்ளஸ் ஜிஞ்சர் கார்லிக் உடைய ஃப்ளேவர் ஒன்றா ஜெல் ஆயிடுச்சுன்னா. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் போட்டு லைட்டாக சாத்தே பண்ணால் போதும். கம்ப்ளீட்டாக அது ரா ஸ்மெல் போகணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற டொமேட்டோ ஆட் பண்ணலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நல்லா வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வறுபடுத்தும். எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு வறுபடணும். ஸோ பாருங்கள், தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இவ்வளோ மொத்தம் நம்மளுக்கு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டினுடைய அந்த பச்சை மணமும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்குவாடாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க இந்த கேப்சிகத்தை ஆட் பண்ணலாம். நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கேப்சிகம் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் போல் நம்ம கலந்து விட்டுருமே நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், கேப்சிகத்துக்கு வந்து நான் சால்ட் ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா கேப்சிகத்துக்கு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிடுமே அதில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வெளியே வரும். அந்த வாட்டரே நம்மளுக்கு போதும். எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த ஒரு தண்ணியுமே சேர்க்க தேவையில்ல. சால்ட்டு போட்டு கேப்சிகத்துலேருந்து வெளியே வர அந்த தண்ணியே நம்மளுக்கு போதும். நல்லா கலந்து வச்சுட்டு உப்பு சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா வாட்டரியாக வருது. பாருங்கள், நல்லா ஸ்டிக்கி வாட்டரியாக வருது நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணலாம். காரத்துக்கு தகுந்த போல் பெப்பர். கேப்சிகத்துக்கு எப்போவுமே நம்ம பெப்பர் தான் ஆட் பண்ணணும். வேறு எந்த ஒரு ஸ்பைசஸ் பவுடரும் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா கேப்சிகத்துக்கு வந்து பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா கலக்கலான டேஸ்ட்டில் இருக்கும். மற்ற ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ணோம்னா கேப்சிகத்தினுடைய ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடும். பெப்பர் ஆட் பண்ணால் மாத்திரம் அதனுடைய ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். நல்லா அரோமாவாக வருது நம்மளுக்கு கேப்சிகத்துடைய ஃப்ளேவர் நம்மளுக்கு. ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபைனலாக நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு கேப்சிகம் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். மிதமான ஃப்ளேமில் நம்மளுக்கு நல்லா வேகட்டும். 3 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம கேப்சிகம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 3 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நம்ம கேப்சிகம் மசாலா வந்து நம்ம வேக போட்டு லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், மசால் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. கேப்சிகம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கலக்கலான கேப்சிகம் மசாலா உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுடுங்க. உங்களுக்கு எந்த ரெசிபி வேணுமோ அந்த ரெசிபியை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.